Hi everyone, this is Mala. Welcome to eStaarMax Technologies Pvt Limited, authorized training partner for Tally. I'm very happy to share this video. Today I'm going to take fundamentals of accounting. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா level 1ல chapter 1 தான் பார்க்க போறோம். நாம TallyPrime சாஃப்ட்வேரை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க கண்டினியூஸா பார்த்தாலே போதும். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்னா என்ன, எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி ஃபார்மேட்னு எல்லாமே நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி உங்களால TallyPrime சாஃப்ட்வேரை ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அக்கவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ல நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ ஃபைனலா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி, அந்த கம்பெனியோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அக்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்றது தான் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ ஃப்ளோ மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோன்னு சொல்றாங்க. இன்ஃப்ளோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குள்ள அதாவது பிசினஸ்க்குள்ள ரிசீவ் ஆகிற பேமெண்ட் எல்லாமே இன்கம்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிசினஸ்க்கு வெளியில போற பேமெண்ட் எல்லாமே அவுட்ஃப்ளோ அதாவது எக்ஸ்பென்சஸ்ன்னு ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி ஃபைனலா ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அந்த கம்பெனியோட அந்த இயர்ல ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு நம்ம அனலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சைக்கிள். என்ன மாதிரி சைக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம ஜேர்னல்ல ரெக்கார்ட் பண்றோம். ஜேர்னல்ல இருந்து நம்ம லெட்ஜருக்கு கிளாசிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ்ல சம்மரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஃபைனலா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்றோம். அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன டெர்மினல் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்றதை தான் நம்ம கேபிட்டல்னு ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ்ல கேஷ் ரிலேட்டட் கிரெடிட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் அசெட்ஸ். அசெட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ டைப்ஸா வந்து அதை ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் அசெட், செகண்ட் வந்து கரண்ட் அசெட். ஸோ மூவபிள் இம்மூவபிள் அசெட்னு சொல்லுவாங்க. அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள்னு ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் லயபிலிட்டி. லயபிலிட்டினா நாம பேமெண்ட் பண்ண வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு, அதாவது பெண்டிங் இருக்க பேமெண்ட் எல்லாமே நம்ம லயபிலிட்டியில தான் ரெக்கார்ட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லோன் வாங்குறோம்னா அந்த லோனை நம்ம மந்த் ஆர் மந்த் பேமெண்ட் பண்றத லயபிலிட்டி தான் ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டிராயிங்ஸ். பிசினஸ்ல தன்னுடைய பர்சனல் யூஸ்க்காக ஓனர் எடுத்துக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம டிராயிங்ஸ்னு ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேங்க்ல இருந்து லோன் வாங்குறாங்க, அந்த கஸ்டமர் பேமெண்ட் பண்ணாம கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க, பேமெண்ட் பண்ண வரவே இல்லை, ரிசீவ் ஆகவே இல்லை பேங்க்குக்கு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னா, பேங்க்ல இருந்து அவங்கள ட்ராக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணி பார்ப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ராக் பண்ணுவாங்க, டைரக்டா விசிட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் அவங்களால ட்ராக் பண்ண முடியல, அந்த கஸ்டமர் எங்க இருக்கானே தெரியல, அவர்கிட்ட இருந்து இனிமே பேமெண்ட் ரிசீவ் ஆகாது அப்படின்றத நம்ம ஃபைனலா போடுறது தான் பேட் டெப்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து இர்ரெக்கவரபிள் ரிசீவபிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ். கேஷ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், கிரெடிட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். இந்த டிரான்சாக்ஷனை நம்ம பர்ச்சேஸ்ன்னு தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணுற கூட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ்ன்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதாவது இப்போ நம்ம ரிசீவ் பண்ண கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்குது அண்ட் குவாலிட்டி வந்து சரியில்லை, நாம் எதிர்பார்த்த வந்து குவான்டிட்டி இது இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரீசனால நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ். சேல்ஸும் சேம் தான், கிரெடிட் ரிலேட்டட் கேஷ் ரிலேட்டட் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே நாம் வந்து சேல்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கூட்ஸ் அதாவது கூட்ஸ் வந்து வெளியில் போகிறத நம்ம சேல்ஸ்ன்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். அதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது கூட்ஸ். என்ன ரீசனுக்காகனா குவாலிட்டி சரியில்லை, டேமேஜா இருக்கு, நாங்க எதிர்பார்த்த பிராண்ட் இது இல்லை, ஸோ சைஸ் ப்ராப்ளமா இருக்கு, இந்த மாதிரி ரீசனுக்காக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டெப்டார். டெப்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரோ பண்ற அதாவது மணி பாரோ பண்றவங்கள நம்ம டெப்டார்னு சொல்வோம். ஓகேங்களா. கிரெடிட்டார்னு சொன்னோம்னா நாம வந்து ஃபியூச்சர்ல பேமெண்ட் பண்றோம், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ற சப்ளையர்ஸை வந்து நாம வந்து கிரெடிட்டான ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டாக்.
ஸ்டாக்ன்னு என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்ஸ் வந்து நம்ம இப்ப சேல்ஸ் பண்றோம். பேலன்ஸ் இருக்க கூட்ஸ வந்து நம்ம ஸ்டாக் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அன்சோல்ட் கூட்ஸ் எல்லாமே ஸ்டாக்ன்னு தான் சொல்லுவோம். அதே மாரி ரா மெட்டீரியல்ஸா இருந்தாலும் சரி, ஃபினிஷிங் கூட்ஸா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்க எல்லாமே ஸ்டாக்ன்னு தான் சொல்வோம். நெக்ஸ்ட் ரெவென்யூ. அதாவது எல்லா வித டிரான்சாக்ஷனும் நம்ம பண்ணிட்டு ஃபைனலா நம்மளுக்கு பிசினஸ்க்கு உள்ள வர இன்கம்ம தான் ரெவென்யூன்னு நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த டெர்மினல் எல்லாமே நாம அக்கவுண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்னா, பிசினஸ் என்டைட்டி கான்செப்ட். இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் பிசினஸ் வேற, ஓனர் வேற. பிசினஸ் ஆன ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இதுல ரெக்கார்ட் பண்றோம். ஓனருடைய டிரான்சாக்ஷன் எதுவுமே நம்ம பர்சனல் டிரான்சாக்ஷன் எதுவுமே இதுல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அந்த பிசினஸ்க்கு எண்ட்லெஸ் லைஃப் இருக்குன்ற நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். நெக்ஸ்ட் மணி மெஷர்மென்ட் கான்செப்ட். மணி மெஷர்மென்ட் கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மணி ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்றதா மணி மெஷர்மென்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் அசெட்ட எந்த பிரைஸ்ல வாங்குறாங்களோ, பிசினஸ்க்குன்னு ஒரு அசெட்ஸ் வாங்குறாங்க. அது எந்த பிரைஸ்ல வாங்குறாங்களோ, அந்த பிரைஸ்லயே தான் நாம ரெக்கார்ட் பண்றோம். அதுதான் காஸ்ட் கான்செப்ட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஆடிட்டிங்க்குலாம் இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ்லாம் நம்ம போடுறோம். அக்கவுண்ட்ஸ் இத பேஸ் பண்ணி தான் மெயின்டெயின் பண்றோம். ஸோ இத பத்தி நம்ம இன்னும் பிரீஃபா நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஸோ அந்த அக்கவுண்டிங் பீரியட் என்னன்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் இதுதான் வந்து அக்கவுண்டிங் பீரியடா நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த அக்கவுண்டிங் பீரியட்ல நம்ம பிசினஸ் ரன் பண்றது ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது தான். இந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க இந்த 12 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த சேல்ஸ் பண்ணதுக்கு அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணல. அந்த இயர்ல நாம அந்த அமௌண்ட்ட ரிசீவ் பண்ணலனா கூட, நாம அந்த இயர்ல என்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணோம்னா, ரிசீவ் பண்ண மாரி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். எதுக்காக அப்படி ரெக்கார்ட் பண்றோம்? அதாவது இன்கம்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் அப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு கரெக்ட்டான பிக்சர் வராது. அதுக்காகவே நாம இந்த இயர்ல நடந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்ரூவல் கான்செப்ட். இந்த கான்செப்ட்டும் சேம் தான். ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணல இருந்தாலும் நம்ம இன்கம்னு ரெக்கார்ட் பண்ற மாரி, கேஷ் வந்து அதாவது எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. நாம வந்து பேமெண்ட் பண்ணல. அதையும் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ பேமெண்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சப்ளைஸ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணல அந்த இயர்ல அப்படின்னா, ஆனாலும் நம்ம அந்த இயர்ல அத பேமெண்ட் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் வந்து அக்ரூவல் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்டிங் பீரியட்ல ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது தான் மேட்சிங் கான்செப்ட். ஸோ அக்கவுண்டிங் பீரியட்ல நடந்த ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் மேட்ச் பண்ணி ப்ராஃபிட் வரும். அத பேஸ் பண்ணி தான் மேட்சிங் கான்செப்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வெரிஃபியபிள் அண்ட் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ் வந்து ரிலேட்டடா இருக்கணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரிலேட்டடா இருக்கணும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம ஆடிட்டிங்னா பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் அக்கவுண்டிங். ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நாம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன கன்சர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அக்கவுண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்க, அக்கவுண்ட்ஸ் நாலேட்ஜே இல்லாதவங்க தான் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம யூஸ் பண்ணுவாங்க. இத எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ சின்ன சின்ன பெட்டி ஷாப் தான் இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன பெட்டி ஷாப்லாம் இருக்கும். அவங்கலாம் அக்கவுண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ அவங்க எப்படி மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட நம்மளுக்கு என்ன அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம்னா, அந்த 10,000க்கு நாம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு அன்னையோட டேட்ட அப்ராக்ஸிமேட் அந்த ப்ராஃபிட்ட வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இவங்களுக்கு கிரெடிட், டெபிட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. என்னென்ன என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ அக்கவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த நாலேஜும் இருக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஆடிட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதே மாரி பேங்க்குக்கும் சரி அண்ட் எல்லா விதமான டிரான்சாக்ஷனுக்குமே இந்த சிங்கிள் என்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. P&L ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண முடியாது. பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண முடியாது. அண்ட் ஸோ இந்த டீடைல்ஸ் எதுவுமே இதுல வந்து ரெடி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து நம்ம அக்கவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம போட போறோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டெபிட் எது, கிரெடிட்ன்றத நம்ம இதில தான் போடுவோம். இது வந்து எல்லா அக்கவுண்ட்ஸ்க்கும் அதாவது எல்லா கோல்டன் ரூல்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து சயின்டிஃபிக் சிஸ்டமேட்டிக்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, P&L ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ரெடி பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஆடிட்டிங்க்கு, பேங்கிங்க்கு எல்லாத்துக்குமே நாம டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரியோட ஸ்பெசிமென். சிங்கிள் என்ட்ரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வந்து நம்ம நோட் பண்றோம். அந்த பேசிஸ்ல இது இருக்கு. டபுள் என்ட்ரினா எது டெபிட், எது கிரெடிட். அத பேஸ் பண்ணி நாம இந்த சம்ஸ் போடுறோம். நெக்ஸ்ட் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நாம எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம். ட்ரேடிங் அக்கவுண்ட். ட்ரேடிங் அக்கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட நாம கிராஸ் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் P&L அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிசினஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா, அது நெட் ப்ராஃபிட் என்ன? ஸோ எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவென்யூ, இன்கம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதில அப்டேட் பண்ணி ஃபைனலா நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன? நெட் இன்கம் என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்மளோட இப்போதைய கரண்ட் அசெட்ஸ் என்ன இருக்கு? லியாபிலிட்டி என்ன இருக்கு? கேபிட்டல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன இருக்கு? என்னென்ன டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு பேலன்ஸ் ஷீட் நம்ம ஃபைனலா ரெடி பண்றோம். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்க்க போறோம்னா ஜர்னல். ஸோ இந்த இது ஜர்னல்ல இருந்து நாம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கவுண்ட், P&L அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், சப்சிடரி புக்ஸ், டெப்ரிசியேஷன் ஃபார்முலா எப்படி ஃபாலோ பண்றது, கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. So thanks for watching the video. Thank you so much.